எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான ஈஸியான புளி அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாதாரண உப்புமா மாதிரி இல்லாமல் இந்த ரெசிபி கொஞ்சம் புளிப்பு, காரம், கிரன்ச்சினஸோடு சேர்த்து ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரெசிபியை ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை நைட் டின்னராகவும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். முதல்ல அவலை நல்லா அலம்பி தண்ணீர் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நான் 2 எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்து அந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைச்ச தண்ணியில் உப்பு, மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா அந்த புளி தண்ணியை கரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம அலம்பி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அவல், அதில் இந்த புளி தண்ணியை ஊற்றி எல்லா சைடும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அவல் நல்லா சாஃப்டாகி இருக்கும். கையில் தொட்டு பார்த்திங்கனாவே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தெரியும். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. புளி, அவல், வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, க்ரன்ச்சினஸ்க்கு கொஞ்சம் நிலக்கடலை. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, நிலக்கடலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவல் ரெசிபீஸ் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ராவலுக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆப்ஷன். ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லைட்டாக சாப்பிட்ணுன்னா இந்த ரெசிபி பர்ஃபெக்ட். நமக்கு வெங்காயம் ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். இப்போ அமாவாசை நாட்கள் வெங்காயம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா அது இல்லாமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அவல் இருக்கு இல்லையா, அது சேர்த்து மெதுவாக கிளறுங்க. எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி மெதுவாக கிளறுங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டு எல்லா சைடும் நல்லா கிளறி விடுங்க. ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வழக்கமாக உப்புமானா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி புளி அவல் உப்புமா செஞ்சிங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும். லைட்டாக க்ரன்ச்சினஸோடு ரொம்ப நல்லாயிருக்கும்.